ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட ஃபர்தர் அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்து வந்துடலாம். என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை சைடில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஹைஸை கட் பண்ணட்டும். ஸோ இந்த ஹைஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 23,120. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம பை சைடும், ஆர்எல்ஸ் வந்துட்டு இன்னையோட லோ விச் இஸ் 23,000 எவென்ச்சுவலி அப்பேரண்ட்லி. பட் அகைன் அது வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் கீழே வந்து இந்த லோஸை கட் பண்ணிச்சுன்னா நம்ம டவுன் சைடும், ஆர்எல்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரம் நிஃப்டி. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனாலிசிஸ். அண்ட் இதை தாண்டி பெருசாக நிஃப்டியை பற்றி பேசிக்கல. ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நான் வந்துட்டு இந்த ஹைஸை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஹைஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமும், ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு. ஸோ சப்போஸ் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மூலம் உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் மேலே போனப்பையும் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அகைன் ஒரு டவுன் சைடு மட்டுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்ஸ் இது வரைக்கும் கீழே வரலாங்கிறத நான் நேத்திக்கான வீடியோஸ்ல டீஸ் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸ்ல ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் ஃபில் பண்ணணும்னு நான் சொல்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த கேப் கிட்ட தான் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருந்தாங்க. ஸோ தட் இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல இதை பேஸ் பண்ணி கரெக்டாக நீங்க ட்ரேட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களால இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக்ல மூவ் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்க நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் உங்களால இன்னும் வந்துட்டு பர்ஃபெக்டாக அதை வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியல, இல்லை லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கிளாஸஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ்ல நான் எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ஸ்ல நான் என்னுடைய மெத்தடாலஜி எப்படி இருக்கு, நான் எப்படி ட்ரேட் பண்றேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு இதில் ஓப்பனாக சொல்ல போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 45 days ஒரு லென்த்தி கிளாஸஸ். அண்ட் இந்த கிளாஸஸ்ல நீங்களும் நானும் மட்டும்தான் ஒரு செஷன்ல ஜாயின் ஆகியிருப்போம். ஸோ இந்த ஹோல் செஷன்ஸுமே பேஸ்ட் ஆன் ஒன் செஷன் தான். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அண்ட் உங்க ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபர்தரா நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி மட்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு கிளியர்லி ஒரு பிக்சர் தெரியுது. என்னன்னா மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்ல ஒரு கன்சாலிடேஷன் அண்ட் மேனிபுலேஷன், கீழே இருக்கிற ஒரு பீடி ஏரியாவை டாப் ஆகி அகைன் ஒரு அப்பர் எக்ஸ்பான்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்பான்ஷன் மட்டும் இல்லை, அகைன் இந்த ஹைஸுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சதுனால இதை நம்ம வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுமே இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓவராலா பார்க்குறப்ப இந்த ஏரியாஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரிமிரிட்டி சொல்லுது, லைக் மார்க்கெட்ஸ் வந்துட்டு மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்கான அஃபர்மேஷன் கொடுக்குது. பட் ஸ்டில் நம்ம இதை மட்டுமே வந்துட்டு ஒரு இதை எடுத்துட்டு நம்மளால பை சைடுக்கு போக முடியாது. இதை தாண்டி நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஸோ அப்படி என்ன கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நாளைக்கான மார்க்கெட்ல நம்மளுடைய குரூஷியல் பாயிண்ட்னா நான் இதை சொல்லுவேன். ஸோ இந்த ஹைஸ் நமக்கு இன்னைக்கு ஃபார்ம் ஆன ஹைஸ். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப starting from almost around 23,121 இருந்து 23,146 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. இப் சப்போஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்து ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இதுதான் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸா. ஸோ பேங்க் நிஃப்டியை நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல என்ன சொல்லியிருப்போம்னா அகைன் மார்க்கெட்ஸ் வந்து ஒன்ஸ் இந்த ஹைஸ் இந்த கன்சாலிடேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி நான் சொல்லியிருந்தது 2 பாயிண்ட். ஒன்று இந்த ஹைஸை சொல்லியிருப்பேன். இந்த ஹைஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நான் எப்போ வந்துட்டு ஒரு பை சைடுக்கான மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா எனக்கு இந்த கன்சாலிடேஷனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகட்டும், நான் வந்துட்டு ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே போனாங்க, எக்ஸாக்ட்லி இந்த கன்சாலிடேஷன் ஏரியாவில் டாப் ஆகிட்டு அகைன் அங்கேருந்து ஒரு டவுன் சைடு மட்டும். ஸோ ஸ்டில் இந்த ஏரியாஸ்ல நமக்கு ஒரு அன்ஃபில்டான கேப் இருக்கு. மார்க்கெட்ஸ் அந்த அன்ஃபில்டான கேப்ஸுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ இன்னைக்கு வரல, பிகாஸ் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஃபால் இல்லை பேங்க் நிஃப்டியில். அண்ட் அகைன் திருப்பி மேலே போனப்பையும் எக்ஸாக்ட்லி நம்ம கொடுத்து இந்த ஜோன்ஸ் கிட்ட தான் மார்க்கெட்ஸ் அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டவுன் சைடாக வந்துட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நீங்க நேத்திக்கான வீடியோஸை பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்க முடியும். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கான
மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே இந்த இடத்துல ஒரு அன்ஃபில்டான கேப் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு பெர்ஃபெக்டான மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகும் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம டு ஆடிங் தட் இந்த ஏரியாஸ்ல நமக்கு வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஏரியாஸ் இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல இஃப் இன் கேஸ் எனக்கு வந்துட்டு இந்த ஹைஸை தாண்டி மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாங்கன்னா, அதாவது 49,700 தாண்டி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா, நான் வந்துட்டு மார்க்கெட்ஸ்ல 50,000 எக்ஸாக்ட்லி அரௌண்ட் 49,950 சம்திங் அந்த ஏரியாஸ் கிட்ட நமக்கு கேப் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் இது வரைக்கும் ஒரு மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆல்மோஸ்ட் 50,000 வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி இஸ் 49,700. ஸோ ஒன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பை சைடும், அது கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம செல் சைடும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். And that is it for today's video. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.